ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் ஹரிநாராயணன். வாங்க நம்ம டேரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை டங்குனு தட்டிடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரே நேரத்துல 2 படத்தோட மூவி ரிவ்யூ பத்தி நம்ம பார்க்க போறோம். எனக்கு வந்து பர்சனலா பிடிச்ச ஜிடி நாயுடுவோடைய ஜிடிஎன் மூவியும் ப்ளஸ் வந்து விஸ்வநாத் சன்ஸ் வந்து ரீசெண்டா படம் மெயினா பார்த்தேன். பட் இருந்தாலுமே இந்த 2 படத்தோட மூவி ரிவ்யூ நான் மெயினா போட போறேன். வீடியோ முழுசா பாருங்க. ஹானஸ்ட் ரிவ்யூ தான். யாரையும் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. முக்கியமாக இதுவே சொல்லிடுறேன். இதுதான் டிஸ்க்ளைமர். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை டங் தட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா ஜிடிஎன் நாயுடுவோடைய படத்தை நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு நாயுடு உடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து மெயினாக நம்ம சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு வந்து இது மோட்டிவேஷனாகவும் இருக்கலாம். முக்கியமாக தாண்டி நிறைய பேர் சாதிக்கணுன்ற ஒரு மெயின் மோட்டிவோடு இருக்கிறதா அந்த படம் வந்து மெயினாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டோரி ப்ளாட்டாக மெயினாக தெரிஞ்சுது. அவருடைய வரலாறுகள் மெயினாக வந்து தெரிஞ்சுது. இதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக வந்தது. ப்ளஸ் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் ஒரு பர்சன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் ஒரு ஹிட்லரை மீட் பண்ணது இது பார்க்கும்போது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தது. பட் இருந்தாலுமே இதோடைய ஸ்டோரி பிளாட் நான் மெயினாக சொல்லிடுறேன். என்னன்னா லைக் இந்தியாவில் எடிசன் மற்றும் அழைக்கப்படும் அதாவது ஜிடிஎன் நாயுடு வாழ்க்கை பயணம் அவரது கண்டுபிடிப்புகள் விவசாய புரட்சி பேருந்து சாம்ராஜ்யம் மற்றும் அவரது உழைப்புக்கு எதிராக நடந்தும் சதி திட்டங்கள் உணர்வுபூர்வமாக பேசப்படுகிறது. இதுதான் வந்து ஸ்டோரி பிளாட் மெயினாக சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக இது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் நிறைய வந்து இவரோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையுமே மெயினாக கவர் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி மாதவன் சாரோட ஆக்டிங் வேற லெவலு. மனுஷன் உண்மையாகவே அவர் ஹிஸ்ட்ரி கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா செட் ஆயிருக்கு. பிகாஸ் ஏன்னா வந்து நம்பி நாராயணும் நல்லா நடிச்சிருந்தாரு. துரைந்தர் வந்து அந்த அந்த ரோலையும் கரெக்டாக மெயினாக பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து ஜீனின்றாரு. இவர் வந்து இந்த ஹிஸ்டாரி மூவிஸ்லாம் வந்து கரெக்டாக ஒரு மேட்ச் ஆகுது. இதே மாதிரி ஒரு மூவிஸ் நிறைய நடிச்சார்னா அப்சல்யூட் சினிமா. திரும்ப கூட நான் யார் பார்க்குறாங்களோ அந்த அவர் நடிக்கிற அந்த ஹிஸ்ட்ரி மூவிஸும் முதல் ஆளாக நான் பார்ப்பேன். இது ஓகே. நம்ம டேரெக்டாக பாசிட்டிவ்ஸ் மெயினாகவே வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாசிட்டிவ்ஸ் பற்றி நம்ம என்ன சொல்லிடுறேன். மாதவனுடைய ஆக்சுவலி நடிப்பு சீரியஸ்லி ஜிடி நாயுடுவாகவே வாழ்ந்துட்டார். வாழ்ந்துட்டாரு இல்லை வாழ்ந்துருக்காரு, அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா வந்து ஜிடி நாயுடுவோடைய கதாபாத்திரம் மாதவனுக்கு வந்து மெயினாக வந்து சூட்டபிளாக இருக்குது. முக்கியமாக வந்து அவருடைய அந்த தத்ரூபான நடிப்பு வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் செகண்ட் திங் வந்து என்னன்னா இந்த படத்தோடைய ஸ்டோரி பிளாட் அப்சல்யூட் வேற லெவலு. தமிழ் சினிமாவில் மிக குறைவாக பேசப்படும் ஒரு சாதாரண வரலாற்றை தேடி பிடிச்சி மெயினாக வந்து கரெக்டாக எந்தெந்த பிளாட்டுக்கு எந்த இதை ஏற்ற மாதிரி நடிக்கணுமோ கரெக்டாக மெயினாக நடிச்சிருந்தாரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படம் சும்மா வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். முக்கியமாக வந்து உற்பத்தி மதிப்பு மற்றும் பின்னணி அவர் காலகட்டத்தில் என்னென்ன மெயினாக ஸ்ட்ரகிள்ஸ் மெயினாக ஃபேஸ் பண்ணியிருந்தார். அதாவது சொல்லப்போனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அவருடைய கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி, விவசாய புரட்சிகளாக இருந்தாலும் சரி, பேருந்து சாம்ராஜ்யம் இருந்தாலும் சரி, அவரது உழைப்புக்கு எதிராக நிறைய சதித்திட்டங்கள் பற்றி மெயினாக வந்து ஒவ்வொரு சீனும் கரெக்டாக செதுக்கியிருக்காங்க. சீரியஸ்லி படம் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் சொல்லணும்னு தான் ஆசை. பட் இருந்தாலுமே சில இடங்கள் மெயினாக வந்து நெகட்டிவ்ஸ் மெயினாக இருக்குது. அதாவது என்னென்னா திரைக்கதையோட ஓட்டம். திரைக்கதை எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி மெயினாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா வழக்கமாக கமர்ஷியல் படம் தான் நிறைய பேர் வந்து மெயினாக பார்க்குறாங்க. பட் ஆனால் ஹிஸ்ட்ரி வந்து எப்படின்னா லைக் நிறைய பேருக்கு எப்படின்னா லைக் சொல்ல முடியாது. லைக் ஸ்கூலில் கூட எப்படி சொல்லுவாங்க, ஹிஸ்ட்ரி கிளாஸ்னாலே நிறைய பேர் தூங்கிடுவாங்க. ஆனால் வந்து சில பேர் வந்து எப்படின்னா லைக் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரியே ஃபீல் ஆகிற மாதிரி நிறைய பேர் மெயினாக பார்த்தாங்க. எனக்கு இந்த கதை வந்து மெயினாக ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி மெயினாக ஃபீல் ஆச்சு. இது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். அண்ட் செகண்ட் வந்து என்னென்னா வேகம் குறைவு. அதாவது டியூரேஷன் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஆஃப் ரொம்ப இழுத்தடிச்சிட்டானுங்க மெயினாக எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் போன டியூரேஷன் வந்து செகண்ட் ஆஃப் எனக்கு வந்து டியூரேஷன் லேக் ஆன மாதிரி மெயினாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓவரால் இந்த படத்தோட மூவி ரேட் என்னென்னா நான் 5க்கு 3.6 அவுட் ஆஃப் 5. அதாவது 5க்கு நான் 3.6 தான் நான் கொடுப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த 2 விஷயம் மெயினாக சொன்னது. அதாவது என்னென்னா திரைக்கதை ஓட்டம் மற்றும் செகண்ட் ஆஃப் லேக்னால தான் இந்த படம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. அதாவது 5க்கு நான் 3.6 தான் மெயினாக கொடுப்பேன். அண்ட் அடுத்தது என்னென்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்தை பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். என்ன கேட்டால் இது வாரிசு படத்துக்கு மேலே ஒரு படி மேலே நான் சொல்லுவேன். வாரிசு படம் நம்ம மெயினாக நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு படி மேலே போயிட்டானுங்க விஸ்வநாத் சன்ஸ். சூர்யா ஆக்சுவலி வந்து கருப்பு படம் ஆக்சுவலி நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த படத்தோட நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மெயினாக இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மெயினாக ஃபுல்ஃபில் தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லலாம். முக்கியமாக வந்து இதோட ஸ்டோரி பிளாட் நம்ம என்ன சொல்லிடுறேன். ஸ்டோரி பிளாட் என்னென்னா ஒரு 40 வயசு இருக்கிற ஒரு சூர்யா, அதாவது என்னென்னா விஸ்வநாத்னு ஒரு பர்சன் கடந்து திருமணம் செய்து கொள்ளாமல்
தொழிலதிபர் சஞ்சய் விஸ்வநாத். அதாவது என்னன்னா 40 வயசு இருக்கிற சூர்யா வந்து என்னன்னா, தன் மகனின் வாரிசுக்காகவும், உடல்நலை குறைவாகவும் வளரும் தாயின் ஆசையை நிறைவேற்ற வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றெடுக்கிறார். அதாவது எப்படின்னா, ஒரு வாடகை தாய் மூலியமா வந்து குழந்தைய வந்து பெத்தெடுக்கிறாரு. அதன் பிறகு நாயகியின்றி அவருக்கும் சூர்யாவுக்கும் இடையே உள்ள வயது வித்தியாசனால காதல் மெயினாக ஆக்சுவலி வளருது. இது எப்படி மெயினாக வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நிலைக்குமா நிலைக்காதா வந்து இந்த படத்துடைய கான்செப்ட். இதுதான் ஆக்சுவலி இந்த ஸ்டோரி பிளாட். பட் இருந்தாலுமே என்னோட பாசிட்டிவ்ஸ் வந்து நான் மெயினாக சொல்லிடுறேன். இந்த இந்த படத்தில் வந்து 3 பாசிட்டிவ்ஸ் மெயினாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்னா சூர்யாவுடைய ஆக்டிங். முக்கியமாக வந்து மோஸ்ட்டாகவே ஆக்ஷன் மூவிஸ் தான் ஆக்சுவலி நல்லா வந்து நடிக்கிற ஒரு பர்சன் திடீர்னு வந்து ஆக்ஷன் மூவிஸ் இந்த மாதிரி விலகி கிட்டத்தட்ட வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு எமோஷனலான ஃபேமிலி மேனாக வந்து படத்தை மெயினாக நடிச்சிருக்காரு. இதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. முக்கியமாக வந்து வேறு லெவலாக இருந்தது. அந்த கேரக்டருக்கு சூட் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் என்னன்னா மமிதா பைஜு மற்றும் ராதிகா இந்த 2 பேருமே கொடுத்த ரோல் வந்து கரெக்டாக மெயினாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது மமிதா பைஜு வந்து எப்படின்னா லைக் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி அந்த டியூட் படத்தில் லைக் ஓவர் ஆக்ஷன் பண்ணுறவங்களோ ஓவர் ஆக்டிங் பண்ணுறவங்களோ அந்த மாதிரி பயம் எனக்கு இருந்தது. படத்தை பார்க்கும்போதே ஓகே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் எனக்கு மெயினாக ஃபீல் ஆச்சு. அண்ட் ராதிகா மேமும் அதே தான் கொடுத்த ரோலை கரெக்டாக மெயினாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா இசை மற்றும் ஒளிப்பதிவு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மியூசிக் வந்து இந்த படத்தில் மெயினாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜிவி பிரகாஷ்லாம் சத்தியமாக சொல்கிறேன், நீலாம் எதுக்கே ஆக்டிங் போனேன், பேசாமல் நீ மியூசிக் டைரக்டராகவே இரு, அப்படி தான் எனக்கு கேட்க தோணுது. சீரியஸ்லி அவரோட மியூசிக் டைரக்ஷன் வழக்கம் போல் சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் இன்னொன்று என்னென்னா என்னதான் பாசிட்டிவ்ஸ் இருந்தாலுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் 2 நெகட்டிவ் மெயினாக நோட்டீஸ் பண்ணேன். 2 நெகட்டிவ் என்னென்னா இரண்டாம் பாதி முதல் பாதியாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு வேகாஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மெயினாக இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து சுத்தமாக எனக்கு மெயினாக இன்ட்ரெஸ்டிங்காகவே தெரியல, சத்தியமாக தெரியல. அது ஏன்னு எனக்கு சொல்லப்போனால் லைக் அந்த ஃபேமிலி எமோஷன்ஸ் சில பேரை போட்டு சில இடங்கள் எனக்கு கழுத்தறுத்த மாதிரி தான் மெயினாக ஃபீல் ஆச்சு. முக்கியமாக வந்து திணறிக்கப்பட்ட காட்சிகள். அதாவது என்னன்னா போட்ட சில ஃபைட் சீன்ஸில் எப்படி இருந்ததுன்னா சில கதாபாத்திரங்களும் மெயினாக வந்து பொருட்படுத்தாத மாதிரி எனக்கு மெயினாக ஃபீல் ஆச்சு. அதாவது எப்படின்னா இந்த சீன் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலே எனக்கு மெயினாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் படத்தை மெயினாக பார்க்கும்போது உங்களுக்கே புரிய வரும். பட் இருந்தாலுமே ஒரு மாதிரி சகிப்புத்தன்மை மெயினாக கொடுத்துச்சு. என்னடா இதெல்லாம் இந்த ஃபைட் ஆக்சுவலி இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுமா நம்மளுக்கே ஒரு ஓவர் திங்க் பண்ணுற அளவுக்கு மெயினாக அந்த படம் மெயினாக இருந்துச்சு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லைக் அது ரொம்ப பக்கத்தில் இருக்கவங்க நான் மெயினாக பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னையா இது ரொம்ப ஒர்க் அவுட்டே ஆகாத மாதிரி இருக்குது, அது மாதிரி புலம்பல ஆரம்பிச்சிட்டானுங்க. இது கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. பட் இருந்தாலுமே எனக்கு அந்த இடம் மட்டும் ரொம்ப ஒரு ஃபீல் வந்துச்சு. இதுதான் ரியாலிட்டி. பட் இருந்தாலுமே ரியாலிட்டி இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சில இடங்கள் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலுமே ஓவரால் இந்த படத்தோடைய ரேட்டிங் நான் என்ன சொல்கிறேன்னா 5க்கு 3.25. அதாவது நான் 5க்கு 3.25 தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த 2 ரீசன் தான். அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் முக்கியமாக வந்து சில சீன்ஸ்லாம் சத்தியமாக செட் ஆகலை அவ்வளோதான். அண்ட் சூர்யா ஆக்டிங் நல்லாயிருக்கு. மமிதா பைஜன் ராதிகா ஆக்டிங் சூப்பர். அண்ட் ஜிவிஎம் பிரகாஷ் சாரோட மியூசிக் வேறு லெவல். என்னை பொறுத்த வரைக்கும் ஜிவிஎம் பிரகாஷ் சார் அண்ட் சூர்யாக்காகவாது இந்த படம் பார்க்கணும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை டங் தட்டிடுங்க.